நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் நாம் படுக்கிற திசையும் நம்ம சுவாசத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, நம்முடைய நோய்க்கும் நம்ம படுக்கிற டைரக்ஷனாக சில பேர் லெஃப்டில் வந்து படுப்பாங்க, சிலர் ரைட்டில் படுப்பாங்க, சிலர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுப்பாங்க, சில பேர் மலக்கா வயிற்றில் அப்படியே படுப்பாங்க. இதனால் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? இது ரொம்ப பெரிய ஒரு 5 ஹவர் டாபிக். ஏதோ ஒரு 8 நிமிஷத்தில் பேசணும். பாருங்கள், சுவாசம் என்று சொல்லும் பொழுது யோக சாஸ்திரத்திலையும் நித்ரா சாஸ்திரம், அதாவது தூக்கத்தில் ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதில் ஒரு மனிதன் எப்படி தூங்குறார், எப்படி தூக்கம் வரும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் வந்து நோயிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது பாருங்கள், நீங்கள் ரைட் சைடு உங்களுடைய வலது கை பக்கம் திரும்பி படுத்தீங்கன்னா உங்களுடைய உடம்பில் நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பாடு, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, அந்த சாப்பாடு ரைட்டு வயிற்றுக்குள்ளேயே இருக்கும், ஜீரணம் ஆகாது, ஜீரண கோளாறு இருக்கும். ஏனென்றால் நீங்கள் ரைட்டில் படுக்கும் பொழுது நம்முடைய லெஃப்ட் நாஸ்டல் ஓடும். லெஃப்ட் நாஸ்டல் ஓடுனா என்ன இது வந்து சீதளம் கஃபம். சீதளம் கஃபம் பாடியில் உருவாகினா பித்தம் இருக்காது. பித்தம் இல்லை என்றால் உணவு ஜீரணம் ஆகாது. உணவு ஜீரணம் ஆக வேண்டும் என்றால் நம்ம வயிற்றிலேருந்து சிறிய குடல்லேருந்து பெரிய குடலுக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் லெஃப்ட் சைடில் தூங்கணும். அட்லீஸ்ட் தூங்கும் பொழுது ஒரு ஹவராவது 47 மினிட்ஸாவது நீங்கள் லெஃப்டில் படுக்கணும். அப்பொழுது நீங்கள் நைட்டு சாப்பிட்டு படுக்கிற அந்த உணவு உங்கள் லெஃப்ட் வயிற்றுக்குள்ளே வரும். அப்பொழுது உங்களுக்கு காலையில் மலச்சிக்கல் இருக்காது. இது சூக்ஷ்மம். இதுதான் ஜோதிடத்துக்கும் ஆயுர்வேதத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்கும் பாருங்கள். இந்த படுக்கிறவர்களுடைய திசையும் தசையும் அவங்க ராசியிலேருந்து ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் வடகிழக்கில் திசையில் படுக்கிறீங்க, வடகிழக்கில் தான் ஏன் நமக்கு ரூம் இருக்குது, ஒரு ரூமில் வாழ்கிறீங்க பரவாயில்ல. நீங்கள் வடகிழக்கு ரூமில் படுக்கும் பொழுது, இரவில் கண்டிப்பாக படுக்கும் பொழுது லெஃப்ட் சைடு கொஞ்ச நேரம் படுங்க, அப்புறம் நீங்கள் ரைட்டில் படுங்க. இந்த கடக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நான் 99% சொல்கிறேன், எழுதி ப்ராக்டிஸில் பாருங்கள். ரைட் பக்கம்தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். ஏனென்றால் அவங்களுக்கு இந்த சந்திர நாடி, இது சூரிய நாடி, சந்திர நாடி ஒர்க் ஆகும் பொழுது தான் அவங்களுக்கு தூக்கமே வரும், இல்லைன்னா தூக்கமே வராது. இன்னொன்று சொல்கிறேங்க, சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு தூக்கம் எப்போ வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாடி டெம்பரேச்சர் லோ ஆனால் தான் தூக்கம் வரும். வெயில் காலத்தில் அந்த இடத்துல வெளியே டெம்பரேச்சர் 40 இருக்குது, நீங்கள் போடுறீங்க, ஐயோ வெயில் வேர்க்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஃபேன் போடுறீங்க, மூஞ்சி கழுவுறீங்க, கை கால் கழுவுறீங்க, சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காற்றுல வீசுறீங்க. காற்று வீசினா பாடி டெம்பரேச்சர் லோ ஆகணும். பாடி டெம்பரேச்சர் லோ ஆகணும்னா கண்டிப்பாக உங்களுடைய லெஃப்ட் நாஸ்டல் ஓடணும். அந்த லெஃப்ட் நாஸ்டல் ஓடுனா தான் தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கமே வராது. அதனால் யார் யாருக்கு தூக்க வியாதி இருக்கோ, தூக்கம் வரலையோ, அவர்கள் எல்லோரும் ரைட் பக்கம்தான் படுக்கணும். அப்பொழுது இது லெஃப்ட் வேலை செய்யும். லெஃப்ட் சுவாச நாடி சந்திர நாடி வேலை செய்யணும்னா நீங்கள் எந்த திசையில் படுக்க வேண்டும்? வீட்டின் வடமேற்கு திசை, வடக்கு மத்திய பகுதி திசை, வடகிழக்கில் திசை. யாருக்கு சீதளம் அதிகமாக இருக்குது அவர்கள் இந்த திசையில் படுக்கக்கூடாது. பித்தம் அதிகமாக இருக்குது, நீங்கள் தென்கிழக்கில் படுக்கக்கூடாது.
தென்கிழக்கில் படுத்து நீங்கள் லெஃப்ட் பக்கம் திரும்பி படுத்தீங்கன்னா உங்களுடைய ரைட் வேலை செய்யும். ரைட் வேலை செய்யும் பொழுது பித்தம் அதிகமாகும், பசி அதிகமாக எடுக்கும், கோபம் அதிகமாக வரும். இது சூரிய நாடி. இது தென்கிழக்கு. தென்மேற்கில் படுக்கிறீங்க. தென்மேற்கில் படுக்கும் பொழுது உங்களுடைய 2 நாடியும் கவனிக்கணும். 2 நாடியும் கவனிக்கணும். உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது. அப்பொழுது இவர்கள் எல்லோரும் வயிற்ற கீழே வச்சு இப்படி தலைகாணி மேலே கையை போட்டு படுப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்கள், மேச ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், அதுக்கப்புறம் சில நேரம் மீன ராசிக்காரர்கள், தனுச ராசிக்காரர்கள், இவர்கள் எல்லோரும் பூமி சயன ராசிக்கள். இது எப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதாவது காற்று வரலைனாலும் பூமியில் ஒரு தலைகாணியை வச்சு அப்படியே வைத்த கீழே பூமியில் படுற மாதிரி பழக்கிறவங்க. இவங்களுக்கு பாடியில் சூடு அதிகம். பாடியில் சூடு அதிகம். அது இவங்களுக்கெல்லாம் சில பணக்கார வசதி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஃபேனும் ஓடும், ஏசியும் ஃபுல்லாக இருக்கும். ஐயோ காற்று வரல அப்படின்வாங்க. இவங்களுக்கெல்லாம் சூரிய நாடி பூரா நாள் வேலை செய்யும். இந்த சூரிய நாடி பூரா நாள் வேலை செய்யும் பொழுது இவனுக்கு இவங்கள்லேருந்து நீங்கள் ஒரு 5 அடி தொழுவாக நின்று பாருங்கள், வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வரும். டாக்டர்லாம் பல்லுலேருந்து வருது அப்படின்வாங்க. பல்லுலேருந்து வரலப்பா, பல்லுலேருந்து அந்த அளவுக்கு 5 அடிக்கு பேட் ஸ்மெல் வராது. டாக்டருங்க சொல்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். இங்கே வயிற்றுக்குள்ளே பித்தம் அதிகமாக இருக்குது. யார் யாருக்கு வயிற்றில் பித்தம் அதிகமாக இருக்கோ அவங்க வாயிலேருந்து பேசும் பொழுதெல்லாம் பேட் ஸ்மெல் அதிகமாக வரும். பேட் ஸ்மெல் அதிகமாக வரும். மூக்க பிடிச்சிக்கும், கப்படிக்கிறான் அந்த வாயிலேருந்து. ஏனென்றால் இவங்க சூட ராசிக்காரர்கள். இவங்களுக்கு எப்பொழுதுமே ரைட் நாஸ்டல் வேலை செய்யும். சாப்பிட்டு இவங்கெல்லாம் மிளகா அதிகமாக சாப்பிடுவாங்க, ஸ்பைசி ஃபுட் அதிகமாக சாப்பிடுவாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க, ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வாயிலேருந்து ரொம்ப சில பேரை பார்ப்பீங்க வீட்டில் சந்தோஷமாக பேசுவாங்க, அவங்க வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வராது. சில வீட்டிலலாம் பேசுனீங்களாலும் இங்கேருந்து பேசினா 5வது மாடி வரைக்கும் அந்த மாதிரி கத்தி பேசுகிறாங்க. அவங்க வாயிலேருந்தெல்லாம் பேட் ஸ்மெல் வரும். இவங்களுக்கு எல்லாருக்கும் சூரிய நாடி வேலை செய்கிறது. இவங்களுக்கெல்லாம் காற்று இல்லைனாலும் தூக்கம் வரும், பூமியில் படுத்துக்குவாங்க வசதி இருந்தும். அதனால் ஜோசியம் என்ன சொல்லுகிறது, வாஸ்து என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுக்கு சீசனை பார்த்துட்டு படுக்கணும். ஆனாலும் நைட்டு படுக்கும் பொழுது 40 நிமிஷமாவது நீங்கள் லெஃப்டில் படுக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய உணவு ஜீரணமாகும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.